ஹலோ தமிழ் ட்ரேடர்ஸ், குட் மார்னிங். இப்போ நம்மளோட மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 350 பாயிண்ட் அளவு கேப் டவுன் சொல்லிட்டு காமிச்சிட்ருக்கு. அண்ட் இதுக்கு காரணம் என்னன்னா, வீக்கெண்டில் நடந்த நெகோசியேஷன் ஃபெயிலியர் ஆனது தான். அண்ட் அதுக்கப்புறம் ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஃபார்மஸில் கம்ப்ளீட்டாக நான் ஷிப்ஸை பிளாக் பண்ணுறேன்னு அவர் சொல்லியிருக்காரு. நீ என்ன மூடுறது, நானே மூடுறேன்ட்டு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஈரான் மேலே கண்டிப்பாக ஒரு ப்ரெஷரை கிரியேட் பண்ணும். ஆனால் ட்ரம்ப்புக்கு புரியாத ஒரு விஷயம் என்னென்னா, இது க்ரூட் ஆயிலோட விலை வந்து அதிகப்படுத்தும். காரணம் என்னென்னா, இது நாள் வரை ஈரானோட க்ரூட் ஆயில் வந்து சைனாக்கு போயிட்டு இருந்தது. அதனால் க்ரூட் ஆயில் மேலே ஒரு ப்ரெஷர் இல்லாமல் இருந்தது. க்ரூட் ஆயில் ஒரு சப்ளை இருந்தது. இப்போ அந்த சப்ளையை கட் ஆஃப் பண்ணுறதுனால க்ரூட் ஆயில் மேலே இது மிகப்பெரிய ஒரு அழுத்தத்தை உண்டாக்கும். க்ரூட் ஆயிலோட விலை இன்னும் அதிகமாக தான் ஆகும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இது நாள் வரை அமெரிக்கா ஈரானை எடுத்து சண்டை போட்டுருந்தாங்க. இப்போ மற்ற நாடுகளோட கப்பலை வந்து நிறுத்துறதுனால அந்த நாட்டுக்கு எதிராக அமெரிக்கா சண்டை போடுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்து உருவாயிருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா கிளியராக ஒரு குளோபல் கான்ஃப்ளிக்டாக மாறி இருக்குது. ஸோ பிரச்சனை பெருசாகும்போது கண்டிப்பாக எல்லோரும் பேச்சுவார்த்தைக்கு வருவாங்க. ஸோ என்ன நடக்குதுன்னு பொறுத்து வந்து பார்ப்போம். கொரியன் காஸ்பி இண்டெக்ஸும் நிக்கை இண்டெக்ஸும் கேப் டவுனில் ஓப்பன் ஆச்சு. அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரிகவரி ஆயிருக்கு. சேம் ப்ரைஸ் ஆக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நிஃப்டிலையும் வந்து நம்ம அப்சர்வ் பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஸோ என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு மேற்கொண்டு பார்ப்போம். இன்றைக்கி வந்து நம்மளுக்கு ஒரு பெயின்ஃபுல்லான டேவாக தான் இருக்கும். மேற்கொண்டு வேறு ஏதாவது அப்டேட் இருந்துச்சுன்னா நம்மளோட வாட்ஸ்அப் சேனலில் கொடுக்குறேன். அந்த லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷன் இருக்கும், நீங்கள் சேர்ந்துக்கலாம். அண்ட் இன்றைக்கி உங்களுக்கு ஒரு ப்ராஃபிட்டபுளான டேவாக இருக்கணும்னு சொல்லிட்டு நான் வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம்.